ஹலோ காய்ஸ், நம்ம தனுஷோட குபேரா படத்தை பத்தி ஒரு மாறான கொலை மாசான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இது ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு மாறான வேற லெவல் அப்டேட்னு சொல்லலாம். சோ அந்த தரமான அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த குபேரா படத்துக்கான அந்த வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்த்தரலாம். குபேரா நம்ம தனுஷோட ஆக்டிங்ல தெலுங்கு டைரக்டரான சேகர் கம்புலா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த குபேரா படத்தை அனௌன்ஸ் பண்றப்பயே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் பிச்சைக்காரரா வர போறாரு. அதனாலேயே ஒரு வெறித்தனமான எதிர்பார்ப்பு இந்த குபேரா படத்து மேல இருக்கு. படத்துக்கான கேஸ்டிங்க பொறுத்தவரையும் நம்ம தனுஷையும் தாண்டி ராஷ்மிகா நாகார்ஜுனாலாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. நம்ம டிஎஸ்பி தான் படத்துக்கு மியூசிக் போடுறாரு. முன்னாடி படத்துல இருந்து ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒவ்வொரு கிளிம்ஸா இறக்குனாங்க. நாகார்ஜுனாவோட கிளிம்ஸை பார்க்கும்போது இவர் படத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வருவார்னு நினைக்கிறேன். ஒரு வண்டியில அவ்வளவு காசு கொட்டி கிடக்கு. மழை பேர் அந்த இடத்துல நம்ம நாகார்ஜுனா கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. சோ இதுல இருந்தே தெரியுது நம்ம நாகார்ஜுனா இந்த படத்துல ஒரு ஆபீசரா தான் வர போறாருன்னு. நம்ம தனுஷ் படத்துல ரெண்டு விதமான லுக்ல வர போறாரு. ஒரு லுக்ல தாடியில நிறைய வச்சுக்கிட்டு பிச்சைக்காரரா வராரு. இன்னொரு லுக்ல தாடி மிஸ்லாம் சேவ் பண்ணிட்டு நார்மலா இருக்காரு. நம்ம தனுஷ் ரொம்ப கோடீஸ்வரரா இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட இருக்கிற காசு சொத்து மதிப்புலாம் போயிடுது. அதுக்கப்புறமா பிச்சைக்காரரா மாறிடுறாரு. தனுஷ் உண்மையிலுமே யாரு இவர்கிட்ட இருந்து ஏன் சொத்து மதிப்புலாம் போச்சு, இதுதான் படத்துக்கான ஃபுல் ஸ்டோரியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வெறும் ஒரு கெஸ் தான். நான் சொல்ற மாதிரி காமிக்க போறாங்களா இல்ல வேற மாதிரி காமிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த குபேரா வர ஜூன் 20 பயங்கரமா தியேட்டர்ல இறக்க போறாங்க. இன்னும் கரெக்டா ஒரு மாசம் கூட இல்ல. படத்துக்கான ப்ரமோஷனை கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. அந்த வகையில ரீசெண்டா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள தாறுமாறா இறக்கி இருந்தாங்க. போய் வா நண்பாங்கற அந்த சாங் நம்ம தனுஷோட வாய்ஸ்ல அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த சாங் ஒரு வைப் மெட்டீரியலாவே மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ ப்ரோ இறக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த குபேரா படத்துக்கான டீசரை தாறுமாறா வேற லெவல்ல இறக்க போறாங்க. இத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு நியூ போஸ்டரையும் இப்ப இறக்கிருக்காங்க. படம் இன்னும் ஃபியூ டேஸ்ல தியேட்டர்ல இறங்கிரும். சோ அதனால இந்த குபேரா படத்துக்கான அப்டேட்ஸ் பேக் டு பேக் இனிமே எதிர்பார்க்கலாம். நம்ம தனுஷோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.